Hello everyone, welcome back to another episode of Alumni Corner. This is Aneroodhan. Today, we have delighted to have with us one of our proud department alumni, Mr. Sri Hari Kannan from batch 2012 to 15. Welcome sir. We are excited to hear about his journey from college corridors to the professional world. To start off, could you briefly introduce yourself to our audience? Thanks a lot for inviting me for your show. ஸோ இன்னைக்கு வந்து ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அலுமினியாக உட்காந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு முன்னாடி. நம்ம 2012-15 பேட்ச் விவேகானந்தா பிகாம் சிஎஸ் முடித்தேன். ஸோ முடிச்சுட்டு ஐ டிட் மை சிஏ. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் ஐ எம் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ தட் இஸ் வாட் ஐ டூ ரைட் நோ. பட் காலேஜ் டைம்லேருந்து அண்ட் காலேஜ் டைமுக்கு அப்புறமா வாட் அண்ட் ஆல் ஐ டெட் அண்ட் அதில் வந்து நான் என்னெல்லாம் கற்றுண்டேன் அண்ட் வேர் பிகாம் சிஎஸ் பிளேட் அ வெரி மேஜர் ரோல் இன் மை லைஃப் அண்ட் இப்போவும் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் ஹோப் மை இன்சைட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ சார். சார் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் உங்கள் கரியரை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிட்டு? ஸோ பிகாம் சிஎஸ் சேர்ந்தது வந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஐ வாஸ் நாட் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் ஜாயினிங் பிகாம் சிஎஸ். ஸோ ஸ்கூல் முடிக்கும் போது எல்லாருக்குமே வந்து என்ன டிபார்ட்மெண்ட் சேரணும் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் போது ஐ வாஸ் ப்ரிஃபரிங் பிகாம் ஜென்ரல் ஆர் பிகாம் A&F எடுத்துக்கலாம், ஏன்னா அக்கௌண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் தென் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட்லேருந்து என்னோட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட் வந்து யூ வாண்டட் டு ஜாயின் பிகாம் சிஎஸ், ஏன்னா அவனுக்கு பிகாம் ஜென்ரல் அண்ட் A&Fல வந்து மேக்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தினால அவன் வந்து மேக்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு வராது, ஸோ நான் சிஎஸ் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். சரி, அவன் பிகாம் சிஎஸ் ஜாயின் பண்ணுறேன், நம்மளும் பிகாம் சிஎஸ் ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் அ வெரி நேசிவ் லெவலில் தான் நான் போய் ஜாயின் பண்ணேன் பிகாம் சிஎஸ். பட் ஒன்ஸ் நான் ஜாயின் பண்ண உடனே தான் அந்த கோர்ஸில் வந்து என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. வி ஆல் நோ தட் பிகாம் சிஎஸ்ல நிறைய லா வரும் அண்ட் எனக்கு பர்சனலாக ஸ்கூல் டேஸில் லா அந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்ட் என்னன்றது தெரியாது. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு மினிமமாக பிஸ்னஸ் ஸ்டடீஸில் காமர்ஸில் படிச்சிருக்கோம். பட் சப்சிக்வெண்ட்லி லாவோட அந்த டெப்த் நாலேஜை வந்து பிகாம் சிஎஸ்ல தான் படிக்க முடிஞ்சுது. அண்ட் எனக்கு பர்சனலாக பிகாம் சிஎஸ் படிக்கும் போது தான் லாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட் காரணமாகவே நான் என்னோட காலேஜ் யூஜி முடிச்சதுக்கு அப்புறமா பிஜி லெவலில் ஐ வாண்டட் டு டூ லா. ஸோ சிம்பியோசிஸ் புனேல போயிட்டு நான் என்னோட பிஜி பண்ணேன். ஸோ பிகாம் சிஎஸ் ஜாயின் பண்ணது வந்து எனக்கு ஒரு ஸ்வீட் ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். அண்ட் தட் இஸ் ஆக்சுவலி மேட் வாட் ஐ எம் டூயிங் ரைட் நவ். ஓகே சார். சார் உங்கள் காலேஜ் இதில் காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் கரியர் பாத்தில் வந்து நிறையா ஏதாச்சும் சேலஞ்சஸ் வந்துருக்கும், ஸ்ட்ரக் ஆகிருப்பீங்க எங்கேயா இல்லை? இந்த சேலஞ்சை எப்படி நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணீங்க? எப்படி நீங்கள் கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிது? டெஃபினெட்லி நம்ம பிகாம் ஒரு காலேஜ் டேஸில் வந்து நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் ஸ்கூல் டேஸ்லேயே வந்து நம்ம ஸ்கூல் 11th 12th படிக்கும் போதே நிறைய பேர் கேட்பாங்க, வாட் யூ வாண்ட் டு டூ, ஸோ ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் வந்து எப்போவுமே வந்துட்டே இருக்கும். ஸோ எனக்கும் காலேஜ் சேர்ந்த போது அந்த கொஸ்டின் இருந்தது. நிறைய பேர் வந்து காமர்ஸ்னாலே சிஏ பண்ணணும் அப்படின்னு. ஸோ சிஏ மாதிரியே சிஎஸ் இருக்குது, கம்பெனி செக்ரட்டரிஷிப், ஒரு சிடபிள்யூ இருக்குது, காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த மாதிரி என்ன விஷயம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அண்ட் காலேஜ் சேரும் போதே எனக்கு வந்து கிளாரிட்டி கிடையாது. ஸோ கரியரை எப்படி செட் பண்ண போகிறோம், இல்லை 3 years காலேஜ் முடிச்சுட்டு நம்ம கேம்பஸில் போயிட்டு ஒரு ஜாப் எடுத்துக்கலாமா, இல்லை சப்சிக்வெண்ட்டாக ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கணுமா, இல்லை நிறைய பேர் பண்ணுற மாதிரி MBA படிக்கணுமா, இல்லை அப்ராடில் போய் ஏதாவது மாஸ்டர்ஸ் படிக்கணுமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் டு செட் ஆர் கரியர் வந்து எல்லாருக்கும் இருந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. அஃப்கோர்ஸ் டியூரிங் மை காலேஜ் டேஸ் ஐ ஹேட் அ வெரி குட் மென்டர்ஸ் அலாங் வித் மீ. நம்ம டிபார்ட்மெண்ட்லேயும் சரி நம்ம காலேஜ்லேயும் சரி எக்கச்சக்கமான டீச்சர்ஸ் வந்து எனக்கு நல்ல ஒரு மென்டாராக இருந்ததுனால எக்ஸாக்டாக எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி வந்து காலேஜ் போது கிடச்சிது. ஸோ காலேஜ் 2nd or 3rd year டைமில் தான் நான் வந்து டிசைட் பண்ணேன், ஓகே சிஏ பண்ணலாம், நம்ம சிஏ இன்டர்மீடியட் முடிச்சிட்டோம், பட் சிஏவை வந்து ஒரு கரியர் ஆப்ஷனாக எடுத்துக்கலான்றது அப்போ தான் டிசைட் பண்ணேன். ஸோ அப்போயிலேருந்து தெர் வாஸ் நோ ஸ்டாப்பேஜ். ஸோ அதுக்கப்புறமா காலேஜ் முடிச்சுட்டு சிஏ முடிச்சுட்டு தென் ஸ்ட்ரைட் ஆஃப்டர் மை குவாலிஃபிகேஷன் ஆஃப் சிஏ நான் என்னோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் வே இட் ஆக்சுவலி காலேஜ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, மோர் தென் காலேஜ் இந்த காலேஜில் இருந்து என்னோட மென்டார்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சார் நீங்கள் கிராஜுவேட் இருந்து இப்போ வந்து ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கீங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு, இப்போ இருக்க ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்கு என்ன பேசிக் லேர்னிங் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அக்வயர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சரி, டெஃபினட்டாக சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து ஹவ் வி ஹேண்டில் த திங்ஸ் அப்படின்றது வந்து நம்மளோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான் கொடுக்கும். ஸோ த வே வி அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ், த வே வி ஸ்பீக் அவுட் திங்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸில் நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து நான் கம்யூனிகேஷன் சொல்லுவேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களோட கம்யூனிகேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட கரியரில் வந்து உங்களால் வந்து ரைட் பாத்தை செட் பண்ண முடியும்.
அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் இஸ் த கீ ஃபார் எவ்ரி திங், ரைட்? கரியர் மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்லையுமே வந்து கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து ஐ வாஸ் நாட் அ வெரி குட் ஐ மீன் பீப்புள் ப்ளீசர். என்னோட ஸ்கூல் டேஸில் வந்து நான் எல்லாரையும் வந்து ஈஸியாக வந்து அப்படியே பீப்புள் ப்ளீசராக இருந்தது கிடையாது. பட் காலேஜ் சேர்ந்த உடனே எனக்கு வந்து அகெயின் லா ஹெல்ப் மீ வித் லாங்குவேஜ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லா படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட லாங்குவேஜ் டெவலப் ஆகும். ஸோ ஒன்ஸ் லாங்குவேஜ் டெவலப் ஆகும்போது கரெக்ட் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வரும். கரெக்ட் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துன்னா கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுவோம். ஒன்ஸ் வி ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங் பெட்டர், எல்லாருக்குமே வந்து ஒரு நேச்சுரலாக நம்ம மேலே ஒரு அட்ராக்ஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த அட்ராக்ஷனை நம்ம வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக யூஸ் பண்ணோம்னா, whether you do business, whether you take up profession or whether you get into an employment, whatever it is, நமக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஸோ வெரி பேசிக் ஸ்கில் பட் வெரி ஹார்ட் ஸ்கில் டு மாஸ்டர் இஸ் கம்யூனிகேஷன். ஸோ எல்லாருக்குமே வந்து காலேஜ்லேருந்தே அந்த ஹார்ட் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் கரியரோட ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன் சேலஞ்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ரியலி டெஸ்ட் பண்ணியிருக்குங்கிற மாதிரி இருக்கும்ல, அது வந்து எந்தது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க நீங்கள்? டெஃபினட்டாக த மோஸ்ட் டஃபஸ்ட் சாய்ஸ் வாஸ் த கரியர் தட் ஐம் கோயிங் டு சூஸ். ஸோ நான் வந்து காலேஜ் போதே வந்து சிஏ சிஎஸ்சிடபிள்யூஏ மூணுமே பர்சியூ பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் காலேஜில் லா ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதுனால யூஜி முடிச்ச உடனே பிஜிக்கு வந்து எல்எல்பி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒன்ஸ் என்னோட சிஏ சிஎஸ்சிடபிள்யூஏ அண்ட் எல்எல்பி ஆல் த 4 கோர்சஸ் கம்ப்ளீட் ஆன உடனே வாட் டு ஐ வாண்ட் டு டூ நவ்? ஸோ வெதர் ஐ ஹவ் டு டூ as a practicing chartered accountant, இல்லை get into an employment as a chartered accountant, இல்லை கம்பெனி செக்ரட்டரியாக ப்ராக்டிஸ் பண்ணணுமா, எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கணுமா, எல்எல்பியாக ஐ மீன் பார் கவுன்சில் எழுதி as an advocate-ஆ ப்ராக்டிஸ் பண்ணணுமா, இல்லை கார்பரேட் அட்வைசரி சர்வீசஸில் போய் கார்பரேட்டில் ஜாயின் பண்ணணுமா, இந்த மாதிரி எந்த கரியர் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்ச் இருக்குது. இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த சேலஞ்ச் இருக்குது. பிகாஸ் நான் இப்போ கூட வந்து ஐம் ட்ரைங் அவுட். இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 7-8 years ஐம் அவுட் ஆஃப் அகடமிக்ஸ் ஃபார் நவ். பட் இப்போ கூட வந்து சரி நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது படிக்கலாமா, படித்தோன்னா நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு கரியர் சூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ சூஸிங் த கரியர் வாஸ் த பிக்கஸ்ட் அப்டக்கிள் தட் ஐ ஃபேஸ் தென், ஈவன் ஐ ஃபேஸ் நவ். ஸோ இப்பயும் அதை யோசிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ அதில் வாட் ஐ ஃபீல் பர்சனலி இஸ், ரொம்ப நம்ம வந்து எதையுமே ட்ரை பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா வந்து சம்டைம்ஸ் நம்மளால கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ அட்லீஸ்ட் ட்ரைட். ஸோ நான் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ராக்டிஸாக இருக்கட்டும், சிஏ பண்ணலாமா சிஎஸ் பண்ணலாமான்னு மல்டிபிள் திங்ஸை ட்ரை பண்ண ஆரம்பிச்சு தான் எனக்கு ஓரளவுக்கு லைக்கிங் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த அப்டக்கிளை ஓவர் கம் நான் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேனான்னு கேட்டேன்னா இன்னும் இல்லை. பட் ஹவ் ஐ எம் ட்ரைங் டு ஓவர் கம் இட் இஸ் பை ட்ரைங் அவுட் வாட் எவர் மை ஹார்ட் சேஸ். ஸோ எவ்வளோ படித்தாலும் என்ன படித்தாலும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து வைஸாக சூஸ் பண்ண வேண்டியது ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் தட் ஆல் ஆஃப் அஸ் வில் ஃபேஸ். ஸோ ஐ மீன் ஸோ ஐ ஹோப் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஐ வில் ஃபிகர் அவுட் வாட் ஐ எம் எக்ஸாக்ட்லி கோயிங் டு டூ. அண்ட் உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்தது அப்படின்னா வந்து தி பெஸ்ட் வே டு கம் அவுட் ஆஃப் இட் இஸ் ட்ரைங் இட். அட்லீஸ்ட் ஒரு தடவை நம்மளுக்கு பிடிச்சதை ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி வரும்ன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். சார் இப்போ வந்து இப்போ இருக்க டைமில் வந்து மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட ரைட் ஃபர்ஸ்ட் ஜாப் சூஸ் பண்ணுறத ரொம்ப வரி பண்ணுறாங்க. அவங்க வந்து எதை வந்து ஃபர்ஸ்ட் ஜாப்பில் அவங்க எதை எதிர்பார்க்கலாம், அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் என்னது? ஓகே, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து அஃப்கோர்ஸ் சிஏ ஆர்டிகல்ஸ் தான் நான் ஜாபாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஈவன் தோ இட் இஸ் அ ட்ரைனிங் பீரியடாக இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் அதை கன்சிடர் பண்ணுவேன். நான் என்னோட ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணது தான். ஏன்னா என்னோட ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு ஐ வென்ட் ஃபார் அன் எம்என்சி கம்பெனிஸ் எம்ப்ளாய்மெண்ட் விச் ஐ டென்ட் லைக் மச். ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் இட் மச். என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து என்னோட சிஏ ஆர்டிகல்ஷிப். பட் யங்ஸ்டர்ஸ்க்கு அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜாப்ல டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். ஸோ என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. அதுதான் உங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கணும். ஸோ பேசிக்காக வந்து இஃப் யூ கோ வித் அன் ஓப்பன் மைண்ட், நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ நானும் என்னோட காலேஜ் முடிச்சுட்டு என்னோட ஆர்டிகல்ஷிப் எடுக்கும் போது ஐ டென்ட் ஹேவ் மச் இன் மை மைண்ட். ஸோ என்ன பண்ணணும், ஒரு 3 years ஆர்டிகல்ஷிப் பண்ணணும் மேண்டட்டரியாக. ஸோ அதனால ஒரு நல்ல ஃபேர்மில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை கேட்டேன். அவர் வந்து அவரோட ஃபேர்ம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னார். நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இட் ஆல் ஹேப்பன் வித் அ ஃப்ளோ. பெருசாக இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் இல்லை. ஐ ஜஸ்ட் ஜாயின். பட் அட் தி end of the 3 years of my first job, I really would say that what I did was very good for me as well as for my career. ஏன்னா since I went with an open mind, I was able to adapt a lot. ஸோ பெருசாக சேலரி எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, பெருசாக வந்து டைமிங் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, பர்சனலாக நிறைய சாய்ஸஸ் இல்லை அப்படின்னும் போது
I was able to be very flexible with whatever was given to me. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப்ல நீங்கள் மோர் ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு லேர்ன் மோர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஜாப்ல மோர் தென் ஏர்னிங், லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப ராவாக இருப்போம். ஸோ வெதர் யூ டேக் அப் அன் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் வெதர் யூ டேக் அப் கன்சல்டிங், ப்ராக்டிஸ், பிஸ்னஸ், எதுவாக இருந்தாலும் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாபை சூஸ் பண்ணும்போது ரொம்ப ரிஜிடாக இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச். எதுவுமே இல்லாத ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு நல்ல ஜாப் வேணும், ஓரளவுக்கு ஜாப்ல வந்து நம்மளுக்கு செக்யூரிட்டி இருக்கணும், ஓரளவுக்கு ஏர்னிங் இருக்கணும் அப்படின்ற ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம போனோம் அப்படின்னா வந்து இட் வில் பி ரியலி குட். அண்ட் எந்த சூஸ் பண்ண போகிறோம், வெதர் யூ ஹவ் டு சூஸ் அன் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் வெதர் யூ ஹவ் டு ஸ்டடி ஃபர்தர் ஆர் வெதர் யூ ஹவ் டு டேக் அப் அ பிஸ்னஸ், அது ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை நீங்களே உங்களுக்கு பர்சனலாக இருக்கிற ஒரு ஆஸ்பிரேஷனாக இருக்கலாம், இல்லை யூ வாண்ட் டு பர்சியூ ஆர்ட், ஸோ யூ மைட் பி குட் அட் சம் கிரியேட்டிவ் ஃபீல்ட். ஸோ எதை நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அது வந்து உங்களுக்கு அஃப்கோர்ஸ் எந்த ஒரு ஃபீல்டுலையுமே வந்து ப்ளஸ் மைனஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குறதா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஜாபை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்கோங்க. ஸோ யுவர் அஜெண்டா ஷுட் பி டு லேர்ன் அப்படின்றது இருந்ததுன்னா டெஃபினட்டாக யூ வில் லைக் த ஃபர்ஸ்ட் ஜாப். ஸோ உங்களோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வாட் ஸ்கில்ஸ் அண்ட் ஹேபிட் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் மோஸ்ட் டு யுவர் கரியர் ஆர் க்ரோத்? ஸோ டெஃபினட்டாக ஐ வுட் சே கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இருந்தால் வந்து வாட் ரிசல்ட் வில் ரீச்ன்றது தெரியும். ஸோ ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும்னா நானும் ஸ்கூல் டேஸ்லேருந்து வந்து ரொம்ப அகடமிக்கலி பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் நாட் வெரி பிலோ ஆவரேஜ், ஐ வாஸ் அட் தி ஆவரேஜ் லெவல். நம்ம எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் லெவலில் ஒரு 60%, 70% அந்த ரேஞ்சில் தான் இருந்தேன். பட் ஐ லைக் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். எனக்கு வந்து விளையாடுறது பிடிக்கும், ஐ லைக் ஆர்ட், ஸோ பாடுறது பிடிக்கும், ஐ லவ் டு பிளே கீபோர்ட். ஸோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்னால் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் போவேன். ஸோ ஸ்கூல் டேஸில் வந்து கிரிக்கெட், பாஸ்கெட் பால், ஃபுட்பால்னு எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் போவேன். பட் எதுவுமே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு பேஷனேட்டாக பண்ணது கிடையாது. ஜஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட் அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான். அண்ட் ஸ்கூல் டேஸ்லையும் சரி, காலேஜ் டேஸ்லையும் சரி, அது என்னோட அந்த ஹேபிட் வந்து எனக்கு கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒன்லி ஒன் திங் தட் ஐ லேர்ன் வாஸ், படிக்கணும் அப்படின்னா வந்து இந்த லாஸ்ட் மினிட்ல படிச்சுட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் லெவல் போயிடுவோம். ஸோ இதே வந்து ஒரு ஹேபிட்டாக நம்ம பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். பட் எப்போ வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா, when I wanted to do my professional courses, அப்போ எனக்கு ஒருத்தர் சொன்னார், நீ எதுவுமே பண்ணாத, ஜஸ்ட் எவ்ரிடே 1 hour கன்சிஸ்டண்ட்டாக படி அப்படின்னு சொன்னார். ஸோ நம்மளாம் நினச்சிப்போம் சிஏ வந்து ரொம்ப கஷ்டமான கோர்ஸ், ஆர் காலேஜே நிறைய பேருக்கு வந்து காலேஜ்லேயே அரியர்ஸ் இருக்கும், காலேஜே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிகாஸ் வி திங்க் தட் காலேஜ் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் படித்தோன்னா நம்மளால வந்து எக்ஸாம் கிராக் பண்ணிட முடியும்னு. சம் பீப்புள் ஆர் பிளெஸ்ட், சம் பீப்புள் ஆர் ஃபார்ச்சுனேட் டு டூ தட், பட் நாட் ஆல் ஆர். ஸோ எல்லாருமே எங்கே மிஸ் பண்ணுவோம்னா அந்த லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் எடுத்து பைலப் பண்ணி அக்குமுலேட் பண்ணி பண்ணுவோம். அதுக்கு பதிலாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக when I was able to do my studies, எனக்கு வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. ஸோ ரைட் ஃப்ரம் மை கிளாஸ் 11 I started doing consistent study. So I would say இப்போ ஆல்மோஸ்ட் 16-15 years after my schooling, இப்போ வரைக்கும் நான் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ someone told me once, நீ எவ்ரிடே 1 hour படி அப்படின்னு. ஸோ ஐ ஸ்டார்டட். ஸோ இப்போ ஒரு 15 years நான் 1 hour படிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்று படிப்பேன். எனி 1 hour ஆஃப் மை டே வில் பி ஃபார் ஸ்டடி. ஸோ அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது ஐம் ஏபிள் டு சி அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்குமே என்ன சொல்லுவேன்னா, த ஒன் மேஜர் திங் தட் யூ கேன் டூ இஸ் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அது படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை anything else for that matter of fact, do it consistently. So 1 hour or 2 hours every day, if you keep doing it, ஒரு டைம் வரும், அந்த டைம்ல யூ வில் பி த ஒன்லி ஒன் ஹூஸ் மாஸ்டரிங் இன் இட். ஸோ அது வந்து வேற யாருமே மேட்சே பண்ண முடியாத லெவலுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே திடீர்னு பண்ண முடியாது, நம்ம ஹேபிட் ஃபார்ம் பண்ணிக்கணும். அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பெரிய மேஜர் பூஸ்டாக இருந்தது என்னோட கன்சிஸ்டன்சி. அண்ட் நான் எவ்ரி டே 1 hour வந்து ஐ ஸ்டடி. ஸோ நான் கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணுறேன்றது படிக்கிறது. பட் உங்களை படிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எது பண்ணுறீங்களோ அதை கண்டினியூஸாக பண்ணுங்க. டெஃபினட்டாக ஒரு டைமில் வந்து யூ வில் பி த மாஸ்டர் ஆஃப் இட். ஸோ உங்கள் சிஏ ஃபைனல் ப்ரிப்பரேஷனில் வாட் வேர் யூ பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ் யூ ஃபேஸ்ட் அண்ட் விச் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் மீன்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் ஹெல்ப் யூ டு அச்சீவ் ரேங்க், ஆல்ரெடி ரேங்க்? ஸோ என்னோட சிஏ ஃபைனல் ப்ரிப்பரேஷன் வந்து எனக்கு பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிளாக இருந்தது வந்து என்னோட ஆர்டிகல்ஷிப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னோட எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து ஐ வாஸ் ஆக்சுவலி சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு கிவ் மோர் தென் வாட் இஸ் ஆஸ்ட் ஃபார். ஸோ நிறைய டைமில் வந்து ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறது, ஆடிட் நம்ம பண்ணுற ஆடிட் இல்லாமல் நம்ம கோ ஆர்டிகல்ஸோட ஆடிட்ஸ் இல்லாமல் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அதெல்லாமல் முடிக்க ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி ஐ யூஸ் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து என்கிட்ட ஒர்க்கே இல்லைனா கூட அடுத்தவங்களோட ஒர்க் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஐ காட் டூ மச் இன் டு ஒர்க். ஸோ அப்போ வந்து பிகஸ்ட் சேலஞ்ச் பிகேம் படிக்கிறதுக்கு வந்து லீவ் இல்லாமல் போயிடுச்சு. கரெக்டாக அந்த டைமில் ஆடிட் ஃபைனலைசேஷன்,
ஸோ அதனால் எக்ஸாம் லீவ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஃபர்மில் சொல்லிட்டாங்க. ஸோ தே செட் நீ ஒரு அட்டெம்ப்ட் வேணால் போஸ்ட்போன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் ஆல்ரெடி லிட்டில் லேட். ஸோ நம்ம நிறைய பேர் தெரியும் காலேஜை ஸ்கிப் பண்ணிட்டு சிஏ பண்ணுறவங்களாம் வந்து நம்மளுக்கு முன்னாடியே முடிச்சிருவாங்க. ஸோ என்னோட பேச்சுலர் இருந்த சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அந்த அட்டெம்ப்டோ இல்லை அதுக்கு முன்னாடி அட்டெம்ப்டோ எக்ஸாம் முடிச்சிட்டாங்க. அண்ட் ஐ வாண்டட் டு ரைட் தட் அட்டெம்ப்ட். பட் லீவ் பெருசாக இல்லை அப்படின்றது ஒரு பெரிய அப்டிக்கலாக எனக்கு வந்தது. ஸோ அதனால நான் ஒரு அட்டெம்ப்டே ஸ்கிப் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். பட் தென் த ஸ்ட்ராட்டஜி ஐ அடாப்டட் வாஸ் பிரிட்டி சிம்பிள். நம்ம வந்து டிசிப்ளின்டாக சில விஷயத்த பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ எனக்கு வந்து ஐ வுட் சே இட் வாஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். என்னன்னா வந்து எங்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது. ஸோ நாங்கள் படித்த டைமில் ஸோ எங்கிட்ட ஃபோனும் கிடையாது. டு பி ஆனஸ்ட், ஐ டி நாட் ஈவன் கேரி அ ஃபோன் வித் மீ. என்னோட ஆர்டிகல்ஷிப் 3 years ஃபுல்லாக வி யூஸ் டு யூஸ் ஒன்லி ஆஃபீஸ் ஃபோன்ஸ் அண்ட் இஃப் ரெக்வயர்ட் பார்ட்னர்ஸோட ஃபோன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபோன்றது ஒரு விஷயம் இல்லை. பட் அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா அப்போ கொஞ்சம் பூமிங் ஸ்டேஜில் இருந்தது. ஃபேஸ்புக் வந்து ரொம்ப காமனாக இருந்தது. வாட்ஸ்அப் வாஸ் அ வெரி காமன் திங். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து டிசிப்ளின்டாக வந்து ஐ வாஸ் ஒன்லி ஒர்க்கிங் அண்ட் ஸ்டடி. ஸோ த ஸ்ட்ராட்டஜி ஐ அடாப்டட் வாஸ் டு கீப் திங்ஸ் விச் ஆர் நாட் தட் ஸோ இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் நமக்கு வந்து நிறைய விஷயம் வந்து அந்த டைமில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் இல்லாத விஷயத்த வெளில தள்ளி வச்சுட்டு வாட் எவர் வாஸ் இம்பார்ட்டன்ட் வாஸ் டேக்கன் இன் டு. அண்ட் நான் நிறைய பேர்கிட்ட சொன்னது தான். என்னோட நிறைய ரேங்க் ஹோல்டர் ஃப்ரெண்ட்ஸை நான் மீட் பண்ணும்போது அவங்க கிட்டலாம் நான் கேட்டேன் ஹவு வாஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு. ஸோ அவங்களாம் வந்து நாங்கள் 100 days ப்ரிப்பேர் பண்ணோம், 120 days ப்ரிப்பேர் பண்ணோம். நான் வந்து ஹார்ட்லி 30 days ப்ரிப்பேர் பண்ணேன் ஃபார் மை எக்ஸாமினேஷன். ஸோ அந்த 30 daysக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் ஒரு 2-3 months வந்து நான் கண்டினியூஸாக வந்து படிப்பேன் அண்ட் மை ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கவே என்னால் வந்து அந்த 100 days மிஸ் அவுட் பண்ணது வந்து பெரிய இம்பேக்டாக எனக்கு இல்லை. ஸோ த ஸ்ட்ராட்டஜி வாஸ் டு லீவ் அவே திங்ஸ் தட் ஆர் நாட் ரெக்வயர்ட் அண்ட் ஸ்டிக் ஆன் டு யுவர் பிளான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணுறீங்களோ அதை ஸ்டிக் ஆன் பண்ணுங்க. ரேங்க் வாஸ் ஜஸ்ட் அ பை ப்ராடக்ட். நான் ரேங்க் வேணுன்றதுக்காக கண்டிப்பாக என்னோட சிஏ ஃபைனலுக்கு படிக்கல. I was just hoping that I will clear that in my first attempt, and first attempt la clear panna. Rank was just a byproduct of my strategy. What was a common mistake students make when transitioning from college to corporate world? See, very common mistake வந்து to give up for the fancy things that you see in your employment. ஸோ என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்குள்ளே போன உடனே அவங்க படிக்கிறத நிறுத்திட்டாங்க. ஸோ பிகாம் முடிப்போம், நம்மளுக்கு கேம்பஸில் வேலை கிடைக்கும். Of course, Vivekananda is very good for campus. So, நல்ல கம்பெனிஸ்ல you will be able to get into a job. பட் அங்கே எம்ப்ளாயர் வில் பி ஆஃபரிங் யூ சம் அகடமிக்கல் ப்ரோக்ராம். நீங்கள் ஃபர்தராக படிக்கிறதுக்கு ஹெல்ப் என்ன பண்ணுறோம், லீவ்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கார்பரேட் வேர்ல்டோட ஃபேன்சிக்கு வி கிவ் அப் அண்ட் வி ஸ்டாப் ஸ்டடிங் அண்ட் வி டேக் அப் எம்ப்ளாய்மெண்ட் வெரி சீரியஸ்லி. மேபி இன் அ ஷார்ட் ரன் ஒரு 3-4 yearsக்கு வந்து அது நம்மளுக்கு நல்லா இருக்கா மாதிரி தெரியும். பட் வித் தட் நம்மளோட கரியரை வந்து கிரேட்டர் ஹைட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அப்போ அந்த டைமில் இஃப் யூ வாண்ட் டு டூ அ மாஸ்டர்ஸ், இஃப் யூ வாண்ட் டு டூ அன் எம்பிஏ, இல்லை வந்து வேறு ஏதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த 3-4 yearsல வந்து நம்ம இந்த கார்பரேட் வேர்ல்டில் வந்து சப்கான்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஹேபிட் ஆகிடும். ஸோ வாட் ஐ வுட் அட்வைஸ் டு யூ பீப்புள் இஸ், ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்லி ஷேர்னு கூட நான் சொல்லுவேன். வெதர் யூ டேக் அப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் நாட், படிக்கிறத வந்து கொஞ்சம் உங்களோட ஃபோர்மோஸ்ட் ஏஜில் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணாமல் மேபி ஃபார் ஒரு 3-4 yearsக்கு ஏதாவது ஒன்று படிங்க. மேபி இட் குட் பி அ டிப்ளமோ கோர்ஸ், இட் குட் பி அ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், இட் குட் பி அ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், சம்திங். எதுக்காக நான் சொல்கிறேன்னா நீங்கள் படிச்சுட்டே இருக்கும் போது உங்களுக்கு அந்த படிக்கிற ஹேபிட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் மேபி 3-4 years ஆஃப்டர் எம்ப்ளாய்மெண்ட் யூ வில் ஃபீல் தட் உங்களுக்கு ஒரு பெரிய ஜம்ப் வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக படிக்கணும், இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வேணும்னு நினைக்கும் போது அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிறத ஒரு நேச்சராக மாற்றிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த 3-4 years பிரிட்ஜ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மிஸ்டேக் இஸ் தட் யூ நாட் டேக்கிங் அப் எஜுகேஷன் ஆர் அகடமிக் போஸ்ட் யுவர் அண்டர் கிராஜுவேஷன். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்த படிச்சுட்டே இருங்க. படிக்கிறத கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தென் இட் வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ டு டேக் அப் ஃப்ரம் வேர் எவர் இட் இஸ். சரி, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜெக்ஷன் அண்ட் ஸ்லோப் ப்ராக்ரஸ் இன் கரியர் ஏர்லி ஸ்டேஜஸில் எப்படி வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். யாருக்குமே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. அண்ட் எப்போவுமே வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். பட் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஸ்லோ கரியர் ஆர் ஒரு ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் டு யுவர் கரியர் டசன்ட் மீன் தட் தெர் இஸ் நோ குட் வே இன் த ஃபியூச்சர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளோட கரியர் இனிஷியலாக வந்து கொஞ்சம் பீக் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். நம்ம வந்து எல்லாரை விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக தான் எடுத்துப்போம்.
அந்த ஸ்லோனஸ் டசன்ட் மீன் தட் யூ வில் நாட் ரீச் டு தட் ஹைட்ஸ். ஸோ அப்போ நான் இது வரைக்கும் நம்ம பேசினதை சொன்ன மாதிரி அப்போயும் நீங்கள் உங்களோட கன்சிஸ்டன்சி வித் ரெஸ்பெக்ட் டு வாட் யூ டூ அப்படின்றத எடுத்துகிட்டு வரலாம், கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்கலாம். அண்ட் ஸ்லோ கரியர் டசன்ட் மீன் தட் இட்ஸ் அ ஃபெயிலியர் அப்படின்றத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 100ல் மேபி ஒரு 95% ஆஃப் த பீப்புள் வந்து ஆவரேஜாக ஒரே மாதிரி தான் கரியர் பாத் க்ரோத் இருக்கும். அந்த 5% சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து சம் அடிஷ்னல் பிட் ஆஃப் இன்டெலெக்ட், சம் அடிஷ்னல் பிட் ஆஃப் நாலேஜ், சம் அடிஷ்னல் பிட் ஆஃப் லக், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அந்த 5% வந்து ஒரு சடன் பூஸ்ட் கொடுக்கும். ஸோ அவங்கள பார்த்து நம்மளோட கரியரை வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியாது. நம்ம ஜென்ரலாக இந்த 95% ஆஃப் த பீப்புள் ஆர் கோயிங் டு பி ஆர் த ஒன்ஸ் who are going to have average growth which might seem slow for at the beginning, பட் அதுக்கப்புறம் போக போக வந்து செட் ஆகும். ஸோ எனக்கு கூட நான் சொன்ன மாதிரி, ஸோ நான் 2018 என்னோட சிஏ முடித்தேன். நான் அப்போ சிஏ முடிச்சும் போது லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் யங்கர் டு மீ, என்னோட கோமேட்ஸ், என்னோட பேட்ச்மேட்ஸ், அவங்களாம் ஆல்ரெடி சிஏ முடிச்சு அவங்க எம்ப்ளாய்டாக இருந்தாங்க, இல்லை தேவர் இன் டு ப்ராக்டிஸ். ஸோ நானே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் தட் ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்மளோட ஸ்டார்ட்டே ஸ்லோவாக இருக்குது, அப்போ நம்மளோட கரியரும் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இப்போது சிட்டிங் 7 years ஆஃப்டர் ப்ராக்டிஸ் எனக்கு ரொம்ப கிளியராக தெரியுது தட் ஐ எம் நாட் எனிவே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் கரியர் தேர் ஆல் அண்டர் கோயிங். ஸோ என்னோட ஒரு 2 years 3 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்களும், எனக்கு 2 years 3 years எனக்கு கழிச்சு ஸ்டார்ட் பண்ணவங்களும், நானும் எல்லாருமே ஒரே ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ இட் டசன்ட் மீன் தட் அ ஸ்லோ ஸ்டார்ட் ஆர் உங்களோட கரியரோட ஒரு ஸ்லோ பாத் டசன்ட் மீன் ஃபெயிலியர். ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஆல்வேஸ் வின்ஸ் த ரேஸ். ஸோ அதை எப்போவுமே நம்ம கண்டினியூ பண்ணுறது தான் பெட்டர். ஸோ இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பீஸ் ஆஃப் அட்வைஸ் தருவீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? சரி, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த கரிக்குலம். ஸோ ஸ்ட்ராங் அட்வைசஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் ஓரளவுக்கு நல்ல ஒரு பேஸை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து ஒரு நல்ல மிக்ஸில் இருக்குது. ஸோ வாட் வி ஸ்டடி இன் அவர் காலேஜ் ஃபார் த 6th semester, நீங்கள் என்ன கோர்ஸ் ஃபியூச்சரில் படிக்கணும்னு நினச்சாலும், ஸோ ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் அவுட் சைட் இந்தியா, அதுக்கப்புறம் ஐ டிட் மை சிஎஃப்ஏ, இந்த மாதிரி நான் இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் படிக்கும் போது கூட நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நான் படித்த பேஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ கார்பரேட் செக்ரட்டரிஷிப்பில் இருக்கிற சப்ஜெக்ட் மிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக, ஐ மீன் இட்ஸ் ஆப்ட் ஃபார் தி டுடேஸ் வேர்ல்ட். ஸோ ஃபார் தோஸ் என்ன மாதிரி ஆக்சிடென்டலாக எடுத்தவங்களுக்கும் சரி, ஆர் தோஸ் ஹூ டிசைடட் டு டூ சிஎஸ், ஆர் தோஸ் வர் ஃபோர்ஸ் டு டூ சிஎஸ், எல்லாருக்குமே வந்து சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டோட கரிக்குலம் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குன்றதை வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு டேட்டில் நான் பார்க்கும்போது when I see the syllabus that you guys are undergoing, it is very very relevant for today's world. ஸோ நான் படித்த போதும் ரெலவன்ஸ் இருந்தது, அந்த டைமில் என்ன ரெலவெண்ட்டோ அது இருந்தது, அதை வச்சுனால என்னோட பேஸை பில்ட் பண்ண முடிஞ்சது. சிமிலர்லி ஃபார் யூ கைஸ் ஆல்சோ, நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை இன்டர்நேஷ்னல் அப்ராட் கோர்சஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, பேஸ் இஸ் ப்ரொவைடட் வெரி வெல் இந்த சப்ஜெக்ட். ஸோ சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து we are already a step ahead of others அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ சிலபஸை நல்லா எடுத்துக்கோங்க, கரிக்குலமை வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக படிங்க. ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து என்ன தேவைப்பட்டதுனாலும் அப்போ வந்து இந்த படித்த விஷயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுல ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். யூ வில் ஆல்சோ ஃபீல் த சேம் கான்ஃபிடன்ஸ் மேபி 5-6 years டவுன் த லேன். அப்போ நம்ம மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா டெஃபினட்டாக யூ வில் லெட் மீ நோ தட் சார் நீங்கள் சொன்னது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு. நம்ம இப்போ வந்து ஒரு சிம்பிளாக ரேபிட் ஃபயர் மாதிரி ஒன்று கொஞ்சம் வச்சுக்கலாம் சார். கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு காலேஜ் டைமில் ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன சார்? அக்கௌண்ட்ஸ், அன்டவுட்டட்லி. ஃபேவரட் ஃபேக்கல்ட்டி சார்? வாசுதேவன் சார், அக்கௌண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி, எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் எடுத்தார். உங்கள் காலேஜ் மெமரி நான் என்ன சார் சொல்கிறேன்? காலேஜில் பெஸ்ட் மெமரி வாஸ் வித் மை தென் ஹெச்ஓடி மணிவண்ணன் சார். ஸோ ஐ ஓ ஆல் மை ரிகார்ட்ஸ் டு ஹிம். ஸோ ஆல் த 3 years கம்ப்ளீட்டாக வந்து வாட் எவர் ஐ வுட் வாண்ட் டு டூ என்ன பண்ண வைப்பார். ஸோ சில டிபார்ட்மெண்ட்ஸ் சில காலேஜஸில் நம்மளுக்கு தெரியும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா காலேஜை ஃபோக்கஸ் பண்ணு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணாது. பட் யூ வாஸ் கம்ப்ளீட்லி வெரி வெரி மோட்டிவேட்டிங் மீ. ஸோ நான் எப்போ வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் யூ வில் பி லைக், நீ மட்டும் படிக்காத, உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து படிக்கவே அப்படின்னு சொல்லுவார். ஸோ த பெஸ்ட் மெமரி ஐ ஹாவ் இன் காலேஜ் இஸ் வித் மை ஹெச்ஓடி. ஸோ 3 years ஐ வாஸ் கிளாஸ் ரெப்போ ஆல்சோ, 3 வருஷமும். ஸோ கண்டினியூஸாக டிபார்ட்மெண்ட்லேயே தான் இருப்பேன். அஃப்கோர்ஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுவேன், வாட் எவர் அட்டெண்டன்ஸ் இஸ் ரெக்வயர்ட் அதெல்லாம் இருக்கும். சின்ன சின்ன டைமில் வந்து அவர்கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். பட் without any doubt அவரோட ஸ்பெண்ட் பண்ண அந்த 3 years வந்து my best memories I would say. Thank you so much sir for sharing your valuable experience and honest insights. Your journey and advice will definitely inspire our students sir. It was a pleasure having you with us sir. Thank you once again sir. Thanks a lot. It was my pleasure that I was able to be part of this. So இதை பேஸ் பண்ணி
நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வில் மீட் சூன். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.